லைஃப்ல வந்து என்னதான் நமக்கு சிச்சுவேஷன் மாறினாலும், நம்ம வேற வேற மனிதர்கள சந்திச்சாலுமே, ஒரு எமோஷனல் பெயின் வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அத வெளில சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப ஹெவியாவும், ஒரு ஸ்டக் ஃபீலிங்குள்ள கொண்டு போகும். வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். ஒரு உயர்வுக்கு போயிருப்பீங்க. அ ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. இருந்தாலும் அந்த எமோஷனல் பெயின் வந்து ஆ அது உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, லைஃப் நமக்கு ஒரே மாரியே இருக்கே அப்படின்னு. சிச்சுவேஷன் மாறினாலும், உங்களுக்கு நீங்க அந்த மாரி உணர்வீங்க. லைஃப் ஒரே மாரியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, லைஃப் ஒரே மாரி ரிப்பீட் ஆகல. உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் சிஸ்டம் ஒரே பேட்டர்ன ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்க நேச்சுரல் ஃப்ளோக்கு நீங்க திரும்பி வரணும். இதுதான் இதுக்கு சொல்யூஷன். ஏன்னா, அதுலேருந்து நீங்க டிஸ்கனெக்ட் ஆயி ஒரே இன்னர் பேட்டர்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு புக் எழுதியிருக்கேன். ஸ்டக் டு ஃப்ளோ 7 கேட்ஸ் ஆஃப் அவேக்கனிங். இது வந்து உங்களுக்கு ஒரு பேத்த கிரியேட் பண்ணி உங்களோட நேச்சுரல் ஃப்ளோக்குள்ள உங்கள திரும்ப கொண்டு வரும். இது வந்து 7 ஆடியோஸ் வரும். நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் இத பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு புக் வந்துரும். அப்புறம் ஒரு ஒர்க் புக் வரும். நீங்க இந்த எமோஷனல் பெயின்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த புக்கோட லிங்கை சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து ₹77. தேங்க்யூ.